வணக்கம் நண்பா. பனங்கருப்பட்டியில வந்து கலப்படம் வந்து எப்படி பண்றாங்க? அதாவது பனைமரத்துக்கு மேல வச்சே நண்பா பண்ணிருவாங்களான்னுட்டு ஒரு அண்ணா வந்து சந்தேகமா கேட்டிருக்காங்க. அதுக்காக நண்பா அந்த நண்காண்டி டீட்டெயிலா வந்து நம்ம இந்த வீடியோல கலப்படம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிடலாம். வாங்க பார்க்கலாம். நண்பா பனைமரத்துக்கு மேல வச்சுலாம் எந்த கலப்படமுமே கிடையாது. பனைமரத்துக்கு மேல பயணி எடுக்கிறதும், அதுக்கு ஒரு கலசத்துல வந்து சுண்ணாம்பு ராய் விட்டு வருவாங்க. அது மட்டும் தான் பண்ண முடியும். அதுவே பெரிய ரிஸ்க்கா இருக்கும். அதனால மேல வச்சுலாம் எதுவுமே கிடையாது. கீழ வந்து பயணி இறக்கி இந்த தாச்சி இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து ஊத்தும்போது தான் நம்ம ஒரு குடம் பயணி ஊத்திட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ சீனி, சர்க்கரை தேவையோ அத உள்ள வந்து தட்டி விட்டுட்டு நம்ம வந்து கரைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த தீ போட்டிங்கன்னா சீனியோ சரி, சர்க்கரை சரி எதுனாலும் கரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நம்ம வந்து எனக்கு நண்பா ஃபுல்லா வந்து தெரியல. நான் வந்து கேள்விப்பட்ட அளவுக்கு தான் சொல்றேன். நான் வந்து காய்ச்ச கிடையாது. நம்ம வந்து சுத்தமா பண்றதுனால அத பத்திலாம் தெரியாது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நண்பா சொல்றேன். ஏன்னா அந்த நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க. எப்படி பண்றாங்க ப்ரோ அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி நம்ம பண்றோம். இந்த மாதிரி நெருப்பு பத்த வச்சீங்கன்னா அந்த சீனி, சர்க்கரை எல்லாமே கரைய ஆரம்பிச்சிரும். கரைஞ்ச பிறகு ஆனா அந்த பக்குவம் வந்து எப்படி எடுக்குறாங்கன்னு தெரியல. நமக்கு கொஞ்சம் தண்ணி சேர்ந்தாலும் மழை தண்ணி உள்ள பயணிக்குள்ள விழுந்திருந்தாலே சரியா வந்து பக்குவம் வந்து சேராது. ஆனா அவங்க எப்படி எடுக்குறாங்கன்னு தெரியல. அதில வந்து அவங்க